இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர்ஸ் அப்படின்னா என்ன, இந்த பாயிண்டரை எப்படி டிக்ளேர் பண்ணணும், தென் பாயிண்டர்ல எப்படி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணணும், தென் ஒரு பாயிண்டர் வேரியபிளை எப்படி ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம். வாட் இஸ் மீன் பை பாயிண்டர்? A pointer is a variable which holds the address of another variable. பாயிண்டர்ங்கிறதும் ஒரு நார்மல் வேரியபிள் மாதிரி தான், பட் அந்த பாயிண்டர் வேரியபிள்ல இன்னொரு வேரியபிளோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். So it is a derived data type. So C ல பாத்தீங்கன்னா primitive data types, derived data types, then user defined data types அப்படின்னு 3 different types of data types இருக்கு. அதுல derived data typeல one of the data type தான் இந்த pointer. Then pointer declaration. A pointer is declared like a normal variable. So நார்மலா ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த பாயிண்டர் வேரியபிளையும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். A variable is declared by giving it a type and name. ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு அந்த வேரியபிளோட டைப் கொடுக்கணும், தென் அந்த வேரியபிளோட நேம் கொடுக்கணும். இப்போ டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்து ஒரு செமிகோலன். ஹியர் இன்ட் இஸ் த டேட்டா டைப் ஆஃப் த வேரியபிள் அண்ட் ஏ இஸ் த வேரியபிள் நேம். இப்படி தான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். அப்போ பாயிண்டர் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்றது? A pointer variable has a asterisk symbol star operator before the variable name. ஸோ பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி இந்த ஆஸ்டரிஸ்க் சிம்பல் யூஸ் பண்ணணும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுக்கணும், ஸ்பேஸ் விட்டு ஒரு ஆஸ்டரிஸ்க் சிம்பல், தென் வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி ஒரு ஸ்டார் சிம்பல் கொடுத்துட்டு தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இப்படிதான் ஒரு பாயிண்டரை டிக்ளேர் பண்ணணும். ஹியர் டேட்டா டைப்ங்கிறது டைப் ஆஃப் த வேரியபிள், தென் வேரியபிள் நேம் வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றது தான். இதுல the symbol star is used to find the variable as a pointer. ஸோ அந்த வேரியபிள் பாயிண்டர் வேரியபிளாங்கிறத டினோட் பண்றதுக்கு கண்டிப்பா ஸ்டார் சிம்பல் யூஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸாம்பிள் இன்ட் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார் ஏ. இதுல இன்ட்ங்கிறது டேட்டா டைப், ஏங்கிறது வேரியபிள் நேம். அது பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னா அந்த நேமுக்கு முன்னாடி ஸ்டார் சிம்பல் யூஸ் பண்ணணும். இப்படிதான் ஒரு பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். தென் ஆக்சஸிங் த அட்ரஸ் ஆஃப் எ வேரியபிள். இப்போ ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளோட அட்ரஸ் எடுத்து நம்ம இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா அதுதான் பாயிண்டர் வேரியபிள். அப்போ பாயிண்டர் வேரியபிள எப்படி ஆக்சஸ் பண்றது? The memory address of the variable can be accessed by using address of operator. ஸோ ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு அட்ரஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு. அதோட சிம்பிள் வந்து ஆம்பர்சன் சிம்பிள். The symbol ampersand is used to access the address of a variable. ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மீனிங் வந்து அட்ரஸ் ஆஃப். The value of a pointer is accessed by star symbol. இப்போ ஒரு பாயிண்டர் இருக்கு, அந்த பாயிண்டர்ல இன்னொரு வேரியபிளோட அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த அட்ரஸை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த பாயிண்டரோட ஒரிஜினல் வேல்யூவை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் சிம்பிள் அந்த வேரியபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இதுக்கு சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் போட்டு அந்த வேரியபிள் நேம், எந்த வேரியபிளோட அட்ரஸை நம்ம ஆக்சஸ் பண்ணணுமோ அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் இனிஷியலைசேஷன். A pointer variable is initialized like a normal variable. So நார்மலா எப்படி வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணுவோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு என்ன வேல்யூ வேணுமோ அதை நம்ம டிக்ளரேஷன்லயே கொடுத்துக்கலாம். அதுதான் இனிஷியலைசேஷன். அதே மாதிரி நம்ம பாயிண்டர் வேரியபிளையும் இனிஷியலைஸ் பண்ணலாம். It is done by assigning the address of a variable to a pointer variable. ஒரு வேரியபிளோட அட்ரஸ் எடுத்து அந்த பாயிண்டர் வேரியபிளை கொண்டு நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பாயிண்டர் இனிஷியலைசேஷன். இதோட சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்டர் வேரியபிள் ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம், அந்த வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிட்டு அதுல இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணணும். அப்போ ஒரு வேரியபிளோட நம்ம அட்ரஸை ஸ்டோர் பண்றதுக்கு அந்த வேரியபிளோட நேம் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வேரியபிளோட அட்ரஸை ஆக்சஸ் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து இந்த பாயிண்டர் வேரியபிள்ல நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்டர்ல நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டெப்ஸ் ஃபார் பாயிண்டர் இனிஷியலைசேஷன். Declare a pointer variable. So first வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கணும். Then note down its data type. அந்த பாயிண்டர் வேரியபிளோட டேட்டா டைப் என்னதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். Then declare a normal variable with the same data type. அப்போ நார்மல் வேரியபிள் பாயிண்டர் வேரியபிள் ரெண்டுமே சேம் டேட்டா டைப்பா தான் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம பாயிண்டர்ல இனிஷியலைஸ் பண்ண முடியும். Initialize the normal variable and assign some value to it. இந்த நார்மல் வேரியபிள்ல நம்ம ஏதாவது சம் வேல்யூஸை ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிக்கணும். இந்த நார்மல் வேரியபிளோட அட்ரஸை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ இனிஷியலைஸ் த பாயிண்டர் பை அசைனிங் த அட்ரஸ் ஆஃப் நார்மல் வேரியபிள் டு த பாயிண்டர் வேரியபிள். இந்த நார்மல் வேரியபிள்ல ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்.
நார்மல் வேரியபிளோட அட்ரஸை எடுத்து இந்த பாயிண்டர் வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணணும். இப்போ ஒரு வேரியபிளோட அட்ரஸ் எடுக்கணும் அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆம்பர்சன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நான் பாயிண்டர் வேரியபிள இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். டிக்ளரேஷன் செக்ஷன்ல ஒரு பாயிண்டர் வேரியபிள ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் ஒரு நார்மல் வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டோட வேரியபிள்லையும் நம்ம சேம் டேட்டா டைப் எடுக்கணும். நான் இப்போ இன்டீஜர் டைப் எடுத்திருக்கேன். இப்போ டேட்டா டைப்ல இன்ட் ஸ்பேஸ் விட்டு பாயிண்டர் வேரியபிளுக்கு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும். நான் ஸ்டார் ஏன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏ இஸ் த பாயிண்டர் வேரியபிள். தென் கமா பி அப்படின்னு ஒரு நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அந்த நார்மல் வேரியபிள்ல 20ங்கிற வேல்யூவை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். அப்ப இப்ப பில 20 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அந்த பியோட அட்ரஸை எடுத்து இந்த ஏங்கிற பாயிண்டர் வேரியபிள்ல நான் கொண்டு அசைன் பண்றேன். தட் இஸ் பாயிண்டர் இனிஷியலைசேஷன். அப்ப ஏங்கிற அந்த பாயிண்டர் வேரியபிள்ல நான் அட்ரஸ் ஆஃப் ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் பி கொடுத்துருக்கேன். அப்ப பியோட அட்ரஸ் எடுத்து நான் இப்ப ஏங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். இப்படி அசைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏ வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிளா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இப்ப பில வந்து 20ங்கிற வேல்யூ இருக்கு. அந்த பியோட அட்ரஸ் வந்து ஏங்கிற வேரியபிள்ல இருக்கும். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள் பி. ஸோ பியோட அட்ரஸை நான் இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அட்ரஸை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அட்ரஸ் எங்க இருக்கு? இப்போ ஏங்கிற வேரியபிள்ல இருக்கு. அப்போ ஜஸ்ட் ஏயை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஏயோட டைப் வந்து இன்டீஜர். அதனால நான் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ல %d கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் நான் இப்போ ஏ கொடுத்துருக்கேன். அப்ப ஏங்கிறது என்ன அப்படின்னா அட்ரஸ் ஆஃப் பி. அந்த வேல்யூ தான் இப்ப ஏல ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப ஏயை பிரிண்ட் பண்ணும்போது பியோட அட்ரஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். தென் இப்ப நான் பியோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா பியை பிரிண்ட் பண்ணாலும் 20 தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். பட் அந்த ஏங்கிற பாயிண்டர் வேரியபிள்ல ஸ்டார் சிம்பிள் கொடுத்து நம்ம பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ஏல ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ்ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த பாயிண்டர் வேரியபிள் எந்த வேரியபிளை ரெஃபர் பண்ணுதோ அந்த ஒரிஜினல் வேல்யூவை டிஸ்பிளே பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பாயிண்டர் வேரியபிள் ரெஃபர் பண்ணி அதோட வேல்யூவை எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணிரும். அப்போ வேல்யூ ஆஃப் த வேரியபிள் பி இஸ் பின்னு பிரிண்ட் பண்ணாலும் 20 தான் கிடைக்கும். ஸ்டார் ஏன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணாலும் 20 தான் கிடைக்கும். Next one is null pointer. If the pointer does not have exact address to be assigned when the null value is assigned. So pointer variable அப்படின்னா இன்னொரு வேரியபிளோட அட்ரஸ் வந்து இங்க அசைன் ஆயிருக்கும். அப்படி எக்ஸாக்டா ஒரு அட்ரஸ் அசைன் ஆகல அப்படின்னா நம்ம null வேல்யூவை அசைன் பண்ணிக்கலாம். A pointer that is assigned null is called a null pointer. எந்த பாயிண்டர்ல நம்ம null அசைன் பண்ணிருக்கோமோ அதுதான் null pointer. Null means nothing, empty. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ல நான் ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ டேட்டா டைப்ல நான் இன்ட் கொடுத்துருக்கேன். தென் வேரியபிள் நேம்ல நான் ptr அப்படின்னு கொடுத்துருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கிறதுனால இது ஒரு பாயிண்டர் வேரியபிள். பட் நான் அதுல எந்த அட்ரஸையும் கொண்டு அசைன் பண்ணல. ஈக்குவல் டு கொடுத்து null அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நல்னு கொடுக்கும்போது கேப்ஸ் லெட்டர்ல தான் கொடுக்கணும். ஸோ இந்த நல் பாத்தீங்கன்னா இப்போ பாயிண்டர்ங்கிற அந்த வேரியபிள்ல போய் அசைன் ஆயிருக்கும். நான் இப்போ இந்த பாயிண்டரை இங்க பிரிண்ட் பண்றேன். இன்டீஜர் டைப்ங்கிறதுனால நான் %d கொடுத்து அந்த பாயிண்டர் வேரியபிளை இப்போ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா நமக்கு வேல்யூ 0 தான் கிடைக்கும். அந்த பாயிண்டர் வேரியபிள்ல நான் நல் அசைன் பண்ணனால இப்போ அங்க 0 தான் இருக்கும். ஸோ 0ங்கிறது அவுட்புட்டா நமக்கு கிடைக்கும். தென் பாயிண்டர் டு பாயிண்டர். So it is the process of assigning a pointer variable to another pointer variable. ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல இன்னொரு பாயிண்டர் வேரியபிளை நம்ம அசைன் பண்ணலாம். அதுதான் பாயிண்டர் டு பாயிண்டர். It means that a pointer can have the address of another pointer. அப்ப இங்க ரெண்டு பாயிண்டர் வேரியபிள் இருக்கும். ஒரு பாயிண்டர் வேரியபிள்ல இன்னொரு வேரியபிளோட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸ் எடுத்து நம்ம ஒன் மோர் பாயிண்டர் இன்னொரு பாயிண்டர்ல கொண்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பாயிண்டர் டு பாயிண்டர். அப்ப இங்க நமக்கு ரெண்டு பாயிண்டர் வேணும், பாயிண்டர் 1 அண்ட் பாயிண்டர் 2. இதை நம்ம டிக்ளேர் பண்றதுக்கு நார்மலா ஒரு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா ஒரு தடவை ஸ்டார் சிம்பிள் போடுவோம் அந்த வேரியபிள் நேம்க்கு முன்னாடி. அப்ப அது ஒரு பாயிண்டர் வேரியபிள் தான். அதுல இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை நம்ம அசைன் பண்ணிக்கலாம். பட் பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் கொடுக்கணும். அப்ப ரெண்டு தடவை ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்குன்னா அதுதான் டபுள் பாயிண்டர், பாயிண்டர் டு பாயிண்டர்.
அந்த வேரியபிள்ல இன்னொரு பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதான் அந்த பாயிண்டர் டு பாயிண்டருக்கு மீனிங். ஸோ எக்ஸாம்பிள், கன்சிடர் டூ பாயிண்டர்ஸ், பாயிண்டர் 1 அண்ட் பாயிண்டர் 2. இப்போ நான் ரெண்டு பாயிண்டர் எடுத்திருக்கேன். பாயிண்டர் 1 இஸ் பாயிண்டிங் டு த பாயிண்டர் 2. இப்போ பாயிண்டர் 1ல பாயிண்டர் 2 ஓட அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும். பாயிண்டர் 2 இஸ் பாயிண்டிங் டு த இன்டீஜர் a. அப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிள் இருக்கு, ஒரு நார்மல் வேரியபிள் இருக்கு a. அந்த வேரியபிளோட அட்ரஸ பாயிண்டர் 2 வந்து ஸ்டோர் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். பாயிண்டர் 2 ஓட அட்ரஸ பாயிண்டர் 1 ஸ்டோர் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இதுதான் பாயிண்டர் டு பாயிண்டர். இந்த நார்மல் வேரியபிள் a ல 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. So it shows that pointer 1 holds the address of pointer 2 and pointer 2 holds the address of the variable a. A holds the integer value 10. அப்ப aங்கிற வேரியபிள்ல 10 அப்படிங்கிற integer வேல்யூ இருக்கு. அது ஒரு மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். லெட்ஸ் சே 5000. அந்த 5000ங்கிற அந்த ஏயோட அட்ரஸ் இப்போ பாயிண்டர் 2ங்கிற வேரியபிள்ல இருக்கு. இப்போ பாயிண்டர் 2 வந்து இங்க சிங்கிள் பாயிண்டர், ஒரு தடவை ஸ்டார் கொடுத்தா போதும். இந்த பாயிண்டர் 2 ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். லெட்ஸ் சே 2000. அதை கொண்டு போய் நம்ம இன்னொரு பாயிண்டர் வேரியபிள்ல கொடுக்கணும். அப்போ பாயிண்டர் 1ல பாயிண்டர் 2 ஓட அட்ரஸ் இருக்கு, பாயிண்டர் 2ல ஏயோட அட்ரஸ் இருக்கு. ஒரு பாயிண்டர் வேரியபிளோட அட்ரஸ் எடுத்து இன்னொரு பாயிண்டர் வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் பாயிண்டர் டு பாயிண்டர். எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஒரு பாயிண்டர் வந்து பாயிண்டர் 1, இன்னொரு பாயிண்டர் வந்து பாயிண்டர் 2. தென் ஒரு நார்மல் வேரியபிளும் டிக்ளேர் பண்ணணும். அப்போ எல்லாத்துலயுமே நான் டேட்டா டைப் இன்ட் தான் கொடுத்துருக்கேன். நார்மல் வேரியபிள் a எடுத்திருக்கேன், அதுல வந்து 10ங்கிற வேல்யூவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் ஒரு பாயிண்டர் 2ன்னு ஒரு பாயிண்டர் வேரியபிள் எடுத்திருக்கேன், அதுல ஒரு தடவை ஸ்டார் கொடுத்தா போதும். பாயிண்டர் டு பாயிண்டர் அப்படின்னா டபுள் பாயிண்டர். அப்ப ரெண்டு தடவை ஸ்டார் கொடுத்து இன்னொரு பாயிண்டர் வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பாயிண்டர் 1. இப்போ நான் வேல்யூஸ் அசைன் பண்றேன். ஏல 10 இருக்கு. பாயிண்டர் 2ங்கிறது சிங்கிள் பாயிண்டர் தான். அப்போ பாயிண்டர் 2ல நம்ம ஒரு அட்ரஸை அசைன் பண்ணணும். நான் ஏயோட அட்ரஸை அசைன் பண்றேன். அப்போ ஒரு வேரியபிளோட அட்ரஸை ஆக்சஸ் பண்ணணும்னா ஆம்பர்சன்ட் சிம்பிள் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் ஏயோட அட்ரஸ் எடுத்து பாயிண்டர் 2ங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். பாயிண்டர் 2 இஸ் a பாயிண்டர் வேரியபிள். தென் இந்த பாயிண்டர் 2 ஓட அட்ரஸ் எடுத்து அப்ப ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டு பாயிண்டர் 2. பாயிண்டர் 2 ஓட அட்ரஸ் எடுத்து இன்னொரு பாயிண்டர் வேரியபிள், அதுதான் டபுள் பாயிண்டர், பாயிண்டர் 1ல கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். அப்ப ஏயோட வேல்யூ 10, ஏயோட அட்ரஸ் பாயிண்டர் 2ல இருக்கும், பாயிண்டர் 2 ஓட அட்ரஸ் பாயிண்டர் 1ல இருக்கும். இதான் அதுக்கு மீனிங். இப்போ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏயை பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஏ ஈக்குவல் டு, அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். தென் பெர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன் இன்டீஜர்ங்கிறதுனால. தென் கமா கொடுத்து ஏ. அப்போ ஏயோட வேல்யூ இந்த பெர்சன்டேஜ் டி கொடுத்த இடத்துல இப்போ டிஸ்பிளே ஆகி அவுட்புட்ல ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கிடைக்கும். தென் பாயிண்டர் 2 ஈக்குவல் டு அதை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ பாயிண்டர் 2 அங்கே டிஸ்பிளே ஆயிரும். நான் டைரக்டா பாயிண்டர் 2 ஓட வேல்யூவையே பிரிண்ட் பண்ணியிருக்கேன் பெர்சன்டேஜ் டி கொடுத்து. இப்போ பாயிண்டர் 2 நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பிரிண்ட் ஆகும்னா ஏயோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். அப்போ ஏ எந்த அட்ரஸ்ல இருக்கோ அந்த அட்ரஸ் வந்து இந்த பாயிண்டர் 2ங்கிற இடத்துல வந்து பிரிண்ட் ஆகும். தென் பாயிண்டர் 1 நான் பிரிண்ட் பண்றேன். இதுவும் நம்ம டைரக்டாவே பிரிண்ட் பண்ணிடலாம். இப்போ பெர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு பாயிண்டர் 1 கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பாயிண்டர் 1ல என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேல்யூ டைரக்டா பிரிண்ட் ஆகும். இப்போ வேல்யூ டைரக்டா பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா பாயிண்டர் 1, பாயிண்டர் 2 எல்லாமே அட்ரஸ் தான் இருக்கும். அந்த அட்ரஸ் தான் நமக்கு அவுட்புட்ல டிஸ்பிளே ஆகும். அதுதான் பாயிண்டர் டு பாயிண்டர். இந்த டுட்டோரியல்ல நம்ம பாயிண்டர்னா என்ன, பாயிண்டரோட டெஃபினிஷன், எப்படி ஒரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணணும், தென் எப்படி ஆக்சஸ் பண்றது ஒரு வேரியபிளோட அட்ரஸை, தென் பாயிண்டர் இனிஷியலைசேஷன், தென் அதுல ஒரு பாயிண்டரோட அட்ரஸ் எடுத்து இன்னொரு பாயிண்டர்ல அசைன் பண்றது, பாயிண்டர் டு பாயிண்டர். இந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்திருக்கோம்.